நாம் சபையாரோடு சேர்ந்து, சபை மக்களோடு சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும். இந்த இடத்துல தான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தவறி விடுகிறார்கள். அவங்க சபையில வந்து சபை மக்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையவே அநேகருக்கு கிடையாது. நேரா நாங்க எங்க வந்துருவோம்? மெசேஜுக்கு வந்துருவோம். எதுக்கு வந்துருவோம்? அவங்களுக்கு எதுதான் முக்கியம்? மெசேஜ் தான் முக்கியம், பிரசங்கம் தான் முக்கியம். அவங்களுக்கு வந்து ஆராதிக்கிறதா முக்கியம் கிடையவே. அதனாலதான் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய முடியல. கர்த்தருக்கு இருந்து ஏதோ வாங்குறதுக்கு தான் அவங்க வர்றாங்களே தவிர கர்த்தருக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கிறதுக்கு அவங்க வர்றதே, கர்த்தருக்கு ஒரு துதியை கொடுக்கிறது, ஒரு ஆராதனை கொடுக்கிறது, ஒரு மகிமையை கொடுக்கிறது, ஒரு பாராட்டை கொடுக்கிறது, அதுக்கெல்லாம் அவங்க வர்றது கிடையவே. நான் பாஸ்டர் கரெக்டா நீங்க பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டேன் பாஸ்டர். நீ பார்க்கல? பார்த்தோம். நீங்க மெசேஜ் வந்ததை பார்த்தோம். அதையும் அறவுரையா கவனிச்சதையும் நாங்க என்ன செஞ்சோம்? பார்த்தோம். முடியிருக்கு முன்னாலேயே வெளியே ஓடி போனதையும் என்ன செஞ்சாங்க? பார்த்தோம். ஒரு முன்னேற்றம் இல்லை. சபை மக்களோடு சேர்ந்து, சபையாரோடு சேர்ந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். அங்கே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார். சபைப்பிள்ளைகள் எல்லாரும் பலவிதமான இடங்களிலிருந்து நம்ம வருகிறோம். வந்து பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். நாம் ஒருமித்து ஆராதிக்கிறோம், நாம் ஒருமித்து துதிக்கிறோம், நாம் ஒருமித்து ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்கிறார். நாம் ஒருமித்து ஆராதிக்கும் பொழுது, ஒருமித்து துதிக்கும் பொழுது, ஒருமித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? ஆகவே சபையாரோடு சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும்.